இந்த வீடியோவில் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் L of f of t, ஓகேவா, is equal to f of s. If it is like this, இப்படி இருந்துச்சுன்னா then என்ன பண்ணலாம்னா L of L of e power minus at f of t is equal to எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of s plus a அப்படின்னு எழுதிக்கலாம். f of s plus a அப்படின்னு எழுத முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கோட ப்ரூஃபை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரூஃப் என்ன? ஸோ நம்மக்கிட்ட ஒரு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டீன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம் ஜென்ரலாக? ஸோ 0 to infinity e power minus st into f of t into dtன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டீக்கு அது எப்படி மாற்றி எழுத போகிறோம், அதுதான் இப்போது வேலை. ஸோ எல் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டீன்னு இருந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டீன்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் டி இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு வரும் இல்லையா? ஸோ இதுதான் இப்போது ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இதை ஆஸ் யூஷுவலாக சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட், இதை ஆஸ் யூஷுவலாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பேசிக்காக என்ன பண்ணணும், இப்போது பவரில் 0 to இன்ஃபினிட்டின்னு இருக்குது. இ பவர் மைனஸ் இ பவர் மைனஸ் போட்டுட்டு எஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடின்னு இருக்குது. கரெக்டாக? இதை சிம்பிளிஃபை பண்ண இப்படி வரும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதில் இருக்கிற டீயை காமனாக எடுத்துக்கிறோம். அடுத்து எஸ் ப்ளஸ் ஏன்னு உள்ளே போட்டிருக்கிறோம், மைனஸை வெளியே எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இதுதான் டேர்ம்ஸ். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக எழுத போகிறோம் இல்லையா? ஸோ பேசிக்காக இது எப்படி எழுத போகிறோம்? எஃப் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏ. ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப் ஆஃப் டீன்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ், அடுத்தது எஃப் ஆஃப் ஏடின்னு வந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியலில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எஃப் ஆஃப் இந்த எஸ்ஸோட ஆட் ஆகிக்கும், இங்கே இருக்கிற எஸ்ஸோட ஆட் ஆகிருக்கும். ஸோ எஃப் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எஸ்ஏ அப்படின்னு ஆட் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். எஃப் ஆஃப் இ பவர் இங்கே எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போது இப்படி ஆட் ஆகுது. இங்கே இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து எஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே எஸ் இருக்கும், ஏ இருக்கிறதுனால ஏன்னு எழுதிக்கிட்டோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு, எஃப் ஆஃப் டிங்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இதுதான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி. ஸோ சிமிலர்லி, ஓகேவா, சிமிலர்லி ஸோ எல் ஆஃப் இங்கே மைனஸ்க்கு பதிலாக இ பவர் ப்ளஸ் ஏடி எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா எஸ் மைனஸ் ஏன்னு வரும். ஓகேவா? எஸ் மைனஸ் ஏன்னு வரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, இது வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பனென்ஷியலில் இருக்கிற டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஆட் ஆகுவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அது மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறத பொறுத்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா மைனஸ்னாகும், மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ்னாகும்.